வணக்கம். இது ஒரு டென்சஸ் ரிலேட்டட் லெசன். நிறைய கம்பேரிசன் ஆஃப் டென்சஸ் இதில் பார்க்க போகிறோம். நாளைக்கு ஒரு நியூ கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம் டென்சஸ் இன்டர்மீடியட் லெவலில். நீங்கள் ஏற்கனவே டென்சஸோடைய ஸ்ட்ரக்சர் யூசஸ்லாம் நல்லாவே படிச்சிருந்தீங்கன்னாலும் எந்த நேரத்தில் எந்த டென்ஸை போடுறதுங்கிறது ஷுவராக தெரியாமல் இருந்தால் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். ஓகே, 16th of June காலையில் 5 to 6 மண்டே டு ஃப்ரைடே ஒரு 30 hour லைவ் கோர்ஸ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இன்னைக்கு இந்த லெசனில் ஒரு 20 blanks இருக்கு. Some 17 sentences I think ரேமன் மார்ஃபி இன்டர்மீடியட் புக்ல இருந்து எடுத்திருக்கிறேன். எல்லாமே கம்பேரிசன் ஆஃப் டென்சஸ் தான். சிம்பிள் ப்ரெசண்டா, ப்ரெசன்ட் கண்டினியூஸா, சிம்பிள் பாஸ்டா, பாஸ்ட் கண்டினியூஸா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா, சிம்பிள் பாஸ்டா, இல்லை சிம்பிள் பாஸ்டா, பாஸ்ட் பர்ஃபெக்டா, அந்த மாதிரி நிறைய கம்பேரிசன் எல்லாம் இருக்குது. ஸோ இதை எவ்வளவு கரெக்டாக பண்ண முடியுதுன்னு பாருங்க. இந்த 20 கொஸ்டின்ஸில் நீங்கள் எத்தனை கரெக்டாக சூஸ் பண்ணுறீங்க பார்த்துட்டு காமெண்ட்ஸ்லையும் இந்த ஸ்கோரை அவசியம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஷால் வி ஸ்டார்ட்? ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சரையும் கவனமாக வச்சுக்கிறணும். பாசிட்டிவா நெகட்டிவா. நெகட்டிவ்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு நம்ம டோன்ட் டசன்ட் போடுவோம், சிம்பிள் பாஸ்ட்க்கு டிடன்ட் போடுவோம். ஸோ அதோட பேஸ் ஃபார்ம் போடணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதா இருந்தால் வேர்ட் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிறணும். சப்ஜெக்ட் எங்கே வரும், ஹெல்பிங் வேர்ப்க்கு மெயின் வேர்ப்க்கு நடுவில் போடணும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். ஓகே, let us start. Choose the right tense, simple present or present continuous. ஸோ ரெண்டு டென்சஸும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச டென்சஸ் தான், சிம்பிள் ப்ரெசண்ட்டும் ப்ரெசன்ட் கண்டினியூஸும். ஸோ இந்த சென்டென்ஸை பார்ப்போமா? Paul and Sarah have had an argument and now dash to one another. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க. have had the present perfect and same பாருங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ரீசெண்டாக நடந்தது தான். சண்டை போட்டிருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை. ஓகே, ஸோ இதோட ரிசல்ட் தான் இது. Paul and Sarah have had an argument and now they are not speaking to one another. ஸோ இங்கே வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் போடுறோம். ஏன் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் போடுறோம்? இது வந்து ஒரு டெம்பரரி விஷயம்தான். அவங்க ஜென்ரலாகவே ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாதான் நம்ம they don't speak to one anotherன்னு சொல்லுவோம். பட் இது வந்து ஒரு ரீசன்ட் டெவலப்மெண்ட், ஒரு டெம்பரரியான விஷயங்கிறதுனால நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லணும். and now they are not speaking to one another. Okay. Number 2, I have a car but I dash it much. Negative sentence, not கொடுத்திருக்கு. Base form of the verb use. நான் ஒரு கார் வச்சிருக்கிறேன், ஆனால் நான் அதை ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இது வந்து ஜென்ரலான விஷயங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பொதுவாகவே நான் ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை. பொதுவாக ஒரு விஷயத்த சொல்கிறோம்னா சிம்பிள் ப்ரெசண்ட்ல தானே சொல்லுவோம். ஸோ ஐ டோன்ட் யூஸ் இட் மச். நீங்கள் ஃபுல் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா ஐ டூ நாட் யூஸ்ன்னு போடணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா ஐ ஹாவ் அ கார் பட் ஐ எம் நாட் யூஸிங் இட் மச் தீஸ் டேஸ். அந்த மாதிரி தீஸ் டேஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு டெம்பரரியான விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஐ எம் நாட் யூஸிங்னு போடலாம். பட் இங்கே அந்த மாதிரிலாம் எதுவும் க்ளூ இல்லைங்கிறதுனால சிம்பிள் ப்ரெசண்ட்டில் டோன்ட் யூஸ்னு போடுறோம். ஓகே. நம்பர் 3, ரைஸ் டேஷ் இன் கோல்ட் கிளைமேட்ஸ். நாட் க்ரோ இருக்கு. ஸோ இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். கோல்ட் கிளைமேட்ஸில் ரைஸ் வளராதுன்னு சொல்கிறோம் நம்ம. இது ஒரு பொதுவான விஷயம்தான். ஸோ பொதுவான விஷயத்துக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் ப்ரெசண்ட்டில் நெகட்டிவ்க்கு நம்ம டோன்ட் டசன்ட் போடுவோம்ல. ஸோ சப்ஜெக்ட் ஐ வி யூ தே இருந்தால் டோன்ட்டும், ஹீ ஷி இட்டாக இருந்தால் டசன்ட்டும் போடுவோம். இப்போ சப்ஜெக்ட் என்ன? ரைஸ். இட்ஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன்ஸ் எல்லாம் என்ன? சிங்குலர் தானே. அப்போ நம்ம இட்டுக்கு டசன்ட் போடணும். இப்போ ரைஸ் டசன்ட் க்ரோ. ரைஸ் டசன்ட் க்ரோ இன் கோல்ட் கிளைமேட்ஸ். இது ஒரு ஃபேக்ட். ஓகே, நீங்க டஸ் நாட் க்ரோன்னு போட்டாலும் ஓகே. டூ நாட் க்ரோன்னு போட்டக்கூடாது. ஓகே, இஸ் நாட் க்ரோயிங்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லையும் போடக்கூடாது, ஏன்னா இது ஒரு பொதுவான விஷயங்கிறதுனால. நம்பர் 4, Rachel is in New York now
She dash at the Park Hotel, dash there when she is in New York. ஸோ மொத்தத்தில் நீங்கள் ஃபுல்லாக ஒரு தடவை வாசிச்சிட்டிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த டேஷோடையே சேர்த்து வாசிச்சுக்கிட்டிங்கன்னா பிளாங்கோட. ஓகே, ஸோ அவள் இப்போ ரேச்சல் எங்கே இருக்கிறா? இப்போ நியூயார்க்கில் இருக்கிறான். இப்போ எங்கே தங்கி இருக்கிறா? பார்க் ஹோட்டலில். ஸோ இங்கே வந்து இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸாக பார்த்து நம்ம ஷீ இஸ் ஸ்டேயிங்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ அங்கே தங்கி இருக்கிறா. ஓகே, ஷீ இஸ் ஸ்டேயிங் அட் த பார்க் ஹோட்டல். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் வரும். அடுத்த சென்டென்ஸை பாருங்க. டேஷ் தேர் வென் ஷீ இஸ் இன் நியூயார்க். அவள் நியூயார்க் போகும்போதெல்லாம், அதான் அர்த்தம், அவள் நியூயார்க்கில் இருக்கும் போதெல்லாம் அங்கே தான் ஸ்டே பண்ணுவா எப்பயுமே. ஸோ இந்த ஆல்வேஸ் இருக்குல்ல, அது ஒரு க்ளூ. நியூயார்க்கில் இருக்கும் போதெல்லாம் அவள் எப்பயுமே பார்க் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுவாங்கிறது ஒரு பொதுவான விஷயம் ஆயிடுச்சு. அப்போ இங்கே ப்ரெசன்ட் சிம்பிளில் போடணும். ஷீ ஆல்வேஸ் ஸ்டேஸ் தேர். ஸோ இந்த ஆல்வேஸ் எங்கே போடுறோம்? வேர்புக்கு முன்னால போடுறோம், ஸ்டேஸ்க்கு முன்னால. ஓகே, ஸோ இதுதான் வேர்பு. ஸோ வேர்புக்கு முன்னால இந்த adverb of frequency, always, usually, never, often, இதெல்லாம் நம்ம வேர்புக்கு முன்னால போடணும்னு பார்த்துருக்கோம்ல. ஸோ அதையும் இங்கே கரெக்டாக நம்ம போடணும். ஓகே, நெக்ஸ்ட் பாஸ்ட் சிம்பிள் ஆர் பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ ரெண்டு டென்சஸ் உடைய ஸ்ட்ரக்சர் யூசஸை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க. லாஸ்ட் நைட் I dash a plate when I dash the washing up. Fortunately, it dash. ஸோ நேற்று ராத்திரி நான் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப பிளேட்டை கீழே போட்டேன். நல்ல வேளை அது உடையலை. அதான் சொல்கிறோம், ரைட்? ஸோ இந்த டென்ஸை எங்கே போடணும்னு பார்க்கணும். லாஸ்ட் நைட் ஐ ட்ராப்ட் அ பிளேட். கீழே போட்டேன், ரைட்? ஸோ இங்கே வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல போகிறது இல்லை. ஐ வாஸ் ட்ராப்பிங்னு சொல்ல போகிறது இல்லை. ஐ ட்ராப்ட் அ பிளேட். ஏன்னா அது ஒரு சின்ன ஆக்ஷன், ஷார்ட் ஆக்ஷன். இதுதான் லாங் ஆக்ஷன். நான் பிளேட்ஸை கழுவிக்கிட்டு இருந்தப்ப when I was doing the washing up. Okay, when I was cleaning them னு சொல்லலாம், when I was washing them னு சொல்லலாம். ஆனால் இங்கே do கொடுத்துருக்கிறதுனால நம்ம இங்கே when I was doing the washing up. ஸோ இந்த யூசேஜையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நைட் ஐ ட்ராப்ட் அ பிளேட் when I was doing the washing up. ஸோ லாங் ஆக்ஷன், அதுக்கு நடுவில் நடந்த ஷார்ட் ஆக்ஷன். லாங் ஆக்ஷனுக்கு பாஸ்ட் கண்டினியூஸும், அதுக்கு நடுவில் நடந்த ஷார்ட் ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்டும் போடுவோம். ஃபார்ச்சுனேட்லி இட் டிட்ன்ட் பிரேக். நல்ல வேளை அது உடையலை. ஸோ இதுவையும் வந்து ஒரு சிங்கிள் ஆக்ஷனாக தான் நம்ம பார்ப்போம், ரைட்? ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷனாக தான் நம்ம பார்ப்போம். உடஞ்சிக்கிட்டு இருக்கலன்னு சொல்லி பாஸ்ட் கண்டினியூஸ்லாம் நம்ம போடவே முடியாது. டசன்ட் மேக் சென்ஸ், ரைட்? ஸோ ஃபார்ச்சுனேட்லி இட் டிட்ன்ட் பிரேக். இட் டிட் நாட் பிரேக்னு நீங்கள் போட்டாலும் சரி, ஆனால் டிட்டோட ப்ரோக் தான் போட்டுறக்கூடாது. ஓகே, டிட்டோட எப்பயுமே பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb தான் போடணும். நல்ல வேளை அது உடையலை. அடுத்து I dash along the street when suddenly I dash something behind me. Somebody dashed me. I was scared and I dashed to run. So look at all the verbs given in brackets. நான் வந்து ஸ்ட்ரீட்ல நடந்து போய்கிட்டு இருந்தேன். சரி, அப்பதான் எனக்கு பின்னால ஒரு சத்தம் கேட்டது. ஸோ நடந்து போய்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவோம். I was walking along the street when suddenly I heard something behind me. எனக்கு பின்னால ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. I heard. ஸோ இது லாங் ஆக்ஷன், அதுக்கு நடுவில் நடந்த ஒரு சின்ன விஷயமா தான் அதை பார்க்குறோம். திரும்பி பார்த்தா யாரோ ஒருத்தர் எனக்கு பின்னால வந்துட்டு இருந்தாங்க, என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. somebody was following me. ஸோ இதையும் ஒரு லாங் ஆக்ஷனாக தான் பார்க்குறோம். ஃபாலோடுன்னு போடாமல் was following. somebody was following me. ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தப்போ தான் நம்ம பார்த்தோம் பின்னால திரும்பி, ரைட்டா? ஸோ இதுவும் ஒரு லாங் ஆக்ஷன் தான். I was scared. நான் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பண்ண விஷயம் என்ன? நான் ஓட ஆரம்பித்தேன், ரைட்? I started to run. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் ஆக்ஷன் தான். started. இங்கே I was starting வராது. நான் ஓட ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவோமா? நோ, I started to run. ஓகே, அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸா இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸான்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன?
ப்ரெசன்ட் கண்டினியூஸை எப்போ யூஸ் பண்ணுவோம்? இந்த நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள். ஓகே, நிறைய யூசஸ் இருந்தால் கூட நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அதை தான் பார்ப்போம். இது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயமா பார்ப்போம். ரைட்? why dash at me like that? stop it. ஏன் என்னை அந்த மாதிரி நீ பார்க்குற? ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றத விட பார்க்குறேன்னு தான் சொல்லுவோம் தமிழ்ல. ஏன் அப்படி பார்க்குற என்னைய? பார்க்காத அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? நிறுத்து, நிப்பாட்டு அப்படின்னு சொல்றதை விட அந்த மாதிரி பார்க்காத அப்படின்னு சொல்லுவோம் நேச்சுரலா தமிழ்ல சொல்லும்போது. ரைட்? ஸோ why are you looking at me like that? இங்க வந்து வேர்ட் ஆர்டர் நீங்க கவனமா பார்க்கணும். ஆர் முதல்ல போட்டு அப்புறம் சப்ஜெக்ட் யூ அப்புறம் லுக்கிங் போடணும். ஏன்னா நிறைய பேர் இதை வந்து சரியா போடுறது இல்லை. யூவை முதல்ல போட்டுட்டு வை யூ ஆர் லுக்கிங் அட் மீ லைக் தேட்னு சொல்லி போட்டுடுறீங்க. அப்படி போடக்கூடாது. சப்ஜெக்ட் வந்து ஹெல்பிங் வேர்ப்க்கும் மெயின் வேர்ப்க்கும் நடுவில் வர மாதிரி போடணும். வை ஆர் யூ லுக்கிங் அட் மீ லைக் தேட்? ஸ்டாப் இட். ஸோ இந்த மோமெண்ட்டை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அதனால நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸை தான் போடுறோம். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை. வை ஹாவ் யூ பீன் லுக்கிங் அப்படி வராது. ஓகே, இந்த மோமெண்ட் தான். அதுதானே ஃபர்ஸ்ட் யூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் உடைய ஃபர்ஸ்ட் யூஸே என்ன? ஆக்ஷன்ஸ் கோயிங் ஆன் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். ரைட்? ஆக்ஷன்ஸ் இன் ப்ரோக்ரஸ் அந்த மாதிரி தானே சொல்லுவோம். அடுத்த சென்டென்ஸ், dash about what you said and I've decided to take your advice. Now I'm thinking இல்ல I have been thinking ஆன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த ரெண்டு டென்சஸ்க்கு நடுவில் தானே நம்ம சூஸ் பண்ணணும் இப்போ. ரைட்? ஸோ ஐ எம் திங்கிங்னா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் ஆயிரும். நீ சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா மீதி சென்டென்ஸ் வந்து இதோட பொருந்தாது. ஏன்னா இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சென்டென்ஸை பாருங்க. ஐவ் டிசைடட் டு டேக் யுவர் அட்வைஸ். உன்னோட அட்வைஸை நான் ஏத்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ அப்படி முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது இன்னும் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்ல மாட்டோம். யோசிச்சு முடிச்சிட்டோம். ரைட்? ஸோ கொஞ்சம் நேரமா யோசிச்சு பார்த்தேன். ஸோ இங்க வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போட்டா கூட இதை தமிழ்ல நம்ம இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம்னா, இதை எப்படி சொல்லுவோம்? நீ சொன்னத வாட் யூ செட். நீ சொன்னத யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா என்ன? கொஞ்சம் தொடர்ந்து கொஞ்ச நாளாவே யோசிச்சு பார்த்தேங்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு டியூரேஷன் இருக்க மாதிரியும் அதோடைய ரிசல்ட் தான் இப்போ நம்ம வந்து டெசிஷன் எடுத்திருக்கிறோம். ஸோ ஐவ் பீன் திங்கிங் அபவுட் வாட் யூ செட் and I've decided to take your advice. So present perfect continuously நம்ம வந்து அந்த ஏ சேர்த்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க மீனிங் எடுத்துக்கிற கூடாது. ஓகே, நான் நீ சொன்னதை யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா இது வந்து மேட்ச் ஆகாது. இந்த மீனிங் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு தான் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட செகண்ட் யூஸ்ன்னு நம்ம பார்ப்போம். நிறைய பேருக்கு அந்த செகண்ட் யூஸ் தெரியாது. நெக்ஸ்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஆர் சிம்பிள் பாஸ்ட். சரி, நீங்க வந்து இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு புதுசா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், இஃப் யூ ஆர் நியூ சப்ஸ்கிரைபர் டு த சேனல், நீங்க வந்து பழைய வீடியோஸ், டென்சஸ்ல இருக்கிற பழைய வீடியோஸ்லாம் பார்க்கணும். டென்சஸ் பிளேலிஸ்ட்டை எடுத்து அந்த பழைய வீடியோஸ்லாம் பாருங்க. ஸோ இந்த விஷயமெல்லாம் நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணின விஷயமா தான் இருக்கும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஆஃப் சிம்பிள் பாஸ்ட். இதை பற்றி நம்ம நிறைய லெசன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால இது நீங்கள் கண்டிப்பாக ஓல்டு சப்ஸ்கிரைபராக இருந்தால் கண்டிப்பாக இந்த சென்டென்ஸ் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். மை கிராண்ட் ஃபாதர் டேஷ் பிஃபோர் ஐ வாஸ் பார்ன் டேஷ் ஹிம். நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே என்னோட கிராண்ட் ஃபாதர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நம்ம இதை தமிழில் சொல்லும்போது இறந்துட்டாங்கன்னு சொல்லுவோம். இறந்தாங்கன்னு சொல்கிறத விட யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோம், பாஸ்ட் டென்ஸ் சொல்லணும்னா கூட. ஓகே, ஸோ அது மாதிரி ஒரு சென்டென்ஸ் தான் இது. ஸோ மை கிராண்ட் ஃபாதர் டைட் பிஃபோர் ஐ வாஸ் பார்ன். ஸோ இங்கே ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸ் தான் வாஸ். ஸோ ஒரு பாஸ்ட்டுக்கு முன்னால பாஸ்ட்டுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் போடுவோமா? போடவே கூடாது. டைம் லைன்ல ஒரு பாஸ்ட்டுக்கு முன்னால பாஸ்ட்டுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வராது. மை கிராண்ட் ஃபாதர் டைட் பிஃபோர் ஐ வாஸ் பார்ன். நான் அவரை பார்த்ததே இல்லை. ஐ நெவர் met him. ரைட்? ஸோ இனிமே பார்க்க முடியுமா? நோ, ஏன்னா அவர் இல்லை இப்போ. அப்போ ப்ரெசண்ட்டோட இப்போ நம்ம அதை லிங்க் பண்ணி
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல எல்லாம் போட்டக்கூடாது. ஐ நெவர் மெட் ஹிம், பாஸ்ட் டென்ஸ் தான். ஓகே, இந்த நெவரை வந்து மெட்டுக்கு முன்னால போட்டு, எப்படி நம்ம ஆல்வேஸ் முன்னால போட்டோம்ல, ஷி ஆல்வேஸ் ஸ்டேஸ் தேர்னு, அதே மாதிரி இங்க ஐ நெவர் மெட் ஹிம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ டோன்ட் நோ கேரன்ஸ் ஹஸ்பண்ட். கேரனோட ஹஸ்பண்ட் எனக்கு தெரியாது, நான் அவரை பார்த்ததே இல்ல. இங்கேயும் நம்ம தமிழ்ல அப்படிதான் சொல்றோம், யோசிச்சு பாருங்களேன். ஸோ இங்கே வந்து நம்ம கண்டிப்பா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல தான் போடணும். ஐ ஹவ் நெவர் மெட் ஹிம், ரைட்? ஸோ இனிமே நம்ம மீட் பண்ணலாம், சான்ஸ் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு சொல்றோம். நம்ம லைஃப்ல இது வரைக்கும் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறோம் இல்லை பண்ணினது இல்லை அப்படின்னா, நம்ம அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்க்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணுவோம்ல, அது வந்து ப்ரெசன்ட்டோட லிங்க்டா இருக்கிறப்ப. பட் இந்த சென்டென்ஸ்க்கு அந்த மாதிரி வராது. அதனால தான் இங்கே நம்ம பாஸ்ட் டென்ஸ் போடுறோம், ஐ நெவர் மெட் ஹிம். ஏன்னா கிராண்ட்ஃபாதர் இப்போ இல்லை, ஹி டைட், ரைட்? இங்கே வந்து இந்த வேர்ட் ஆர்டரும் கரெக்டாக போடணும். ஹேவ்க்கும் மெட்டுக்கும் நடுவில் இந்த நெவர் அட்வர்பை போடணும், ரைட்? ஐவ் நெவர் மெட் ஹிம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லணும். அடுத்தது பாஸ்ட் சிம்பிள் ஆர் பாஸ்ட் பர்ஃபெக்ட். The house was very quiet when I got home. இதெல்லாம் பாருங்க, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. நான் வீட்டுக்கு போனப்ப வீடு ரொம்ப அமைதியா இருந்தது. ஏன்? எல்லாருமே தூங்க போயிருந்தாங்க, ஆர் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க, ரைட்? ஸோ இங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்கங்கிற மாதிரி வரல, தூங்க போயிருந்தாங்க அப்படின்னு சொல்ல வர்றோம். எவ்ரிபடி had gone to bed. பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் போடணும். இங்க வென்ட்னு பாஸ்ட் சிம்பிள்ல போட கூடாது. வெண்ட் போட்டோம்னா நம்ம போன பிறகு தூங்க போனாங்கன்னு ஆயிரும். அப்ப இது வந்து அர்த்தம் சரியா வராது. ஏன்னா நம்ம போறப்பே வீடு அமைதியா இருந்துச்சு, அதுக்கு காரணமே என்னன்னா அதுக்கு முன்னாலே எல்லாரும் தூங்க போயிருந்தாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ எவ்ரிபடி had gone to bed, ரைட்? நெக்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் ஆர் சிம்பிள் ஃபியூச்சர். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இது நல்லா கவனிங்க. ஏன்னா இது வந்து நம்ம எல்லா நேரத்துலையும் நம்ம தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்க முடியாது, அது கரெக்டாகவும் இருக்காது. அதுக்காக தான் நான் இந்த சென்டென்சஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் இந்த லெசன்ல. டிட் யூ கால் மேக்ஸ்? மேக்ஸ் கால் பண்ணியா? ஓ நோ ஐ ஃபர்காட். இது கூட பாருங்களேன், நம்ம வந்து மறந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இதை நம்ம தமிழ்ல சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? ஓ மறந்துட்டேன், இல்ல கால் பண்ணல, மறந்துட்டேன். சரி நான் இப்ப அவனுக்கு கூப்பிடுறேன், கூப்பிடுறேன்னு சொல்லுவோம், ரைட்? மேக்ஸுக்கு கூப்பிட்டியா, மேக்ஸுக்கு பேசுனியா அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல மறந்துட்டேன், இதை இப்ப கூப்பிடுறேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். இப்ப கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல நீங்க கூப்பிடுறேங்கிறதுனால ப்ரெசன்ட்னு நினைச்சுக்கிட்டு ஐ கால் ஹிம்னு போட்டக்கூடாது, ஐ வில் கால் ஹிம் நவ். ஏன்னா இது ஒரு இன்ஸ்டன்ட் டிசிஷன், ரைட்? இப்பதான் முடிவு பண்றோம், இப்பதான் நம்ம ரியலைஸ் பண்றோம், அடடா அவனுக்கு பேசாம விட்டுட்டோமே, மறந்துட்டோமே, சரி இப்ப கூப்பிடுவோம், இப்ப பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் தான் டிசைட் பண்றோம். சிம்பிள் ஃபியூச்சரோட அந்த யூஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை தான் இங்க அப்ளை பண்ணணும். ஐ வில் கால் ஹிம் நவ். ஸோ இது நம்ம பேசும்போது ரொம்ப கேஷுவலா கன்ட்ராக்ஷன்ல தான் நம்ம சொல்லுவோம். ஐ கால் ஹிம் நவ். வில் கால்னு நம்ம ஃபுல் ஃபார்ம்ல சொல்றது இல்லை. ஐ கால் ஹிம் நவ். ஓகே, த லாஸ்ட் சென்டென்ஸ். டேஷ் டு ஒர்க் பை கார். நாட் யூஸ்வலி, ஐ ப்ரிஃபர் டு வாக். ஸோ இந்த கான்டெக்ட்டை தான் பார்க்கணும். இதுக்கு இந்த இந்த பதிலும் முக்கியம். இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன போடுறோங்கிறது இந்த பதிலை பொறுத்தும் இருக்கு. ஸோ இங்க நம்ம என்ன கேட்க வர்றோம்? நீங்க வேலைக்கு கார்ல போவீங்களா? இல்ல, பொதுவா கார்ல போறது இல்ல, நான் நடந்து போறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ ப்ரிஃபர் பண்ணுவேன், ஐ ப்ரிஃபர் டு வாக். ஸோ இங்க நம்ம கேள்வியும் நீங்க வேலைக்கு கார்ல போவீங்களான்னு தான் நம்ம கேட்குறோம். ஸோ போவீங்களா அப்படிங்கிறது எதிர்காலம்னு நினைச்சுக்கிட்டு வில் யூ கோ போடக்கூடாது. ப்ளீஸ் லிசன். ஸோ வில் யூ கோன்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல போடாம இது வந்து ஒரு ஜென்ரலான விஷயங்கிறதுனால பொதுவாகவே நீங்க வேலைக்கு கார்ல போவீங்களான்னு நம்ம கேட்க வர்றோம். ஸோ பொதுவான விஷயங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தானே போடுவோம். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்க்கு, ரைட்? டு யூ கோ டு ஒர்க் பை கார்? அதான் கரெக்ட். அப்ப போறீங்களான்னு இங்க ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால போறீங்களான்னு இல்லாம நம்ம ஜென்ரலா இதை போவீங்களான்னு தான் கேட்போம். பஸ்ல போவீங்களா, கார்ல போவீங்களா,
வேலைக்கு எப்படி போவீங்க, எத்தனை மணிக்கு போவீங்க, இப்படி எல்லாமே போவீங்க போவீங்கன்னு தான் நம்ம கேட்போம். பட் அந்த ஃபார்ம் அப்படி இருக்குங்கிறதுனால நீங்கள் இங்கே வில்ல போட்டுறக்கூடாது, டூ தான் போடணும். ஓகே, வில் இங்கே போட்டால் தப்பு. ரைட்? Okay, so that brings us to the end of the lesson. So இந்த 20 blanksக்கு 20 out of 20 நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே, நீங்கள் ஓல்டு சப்ஸ்கிரைபராக இருந்து எல்லா லெசன்ஸையுமே இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நல்லாவே இந்த விஷயங்கள் புரிஞ்சு இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே, இல்லை ரெண்டு மூணு தப்பாயிருச்சு, 18ஓ 17ஓ இருந்தால் கூட பரவாயில்ல. எந்த சென்டென்ஸில் அந்த மிஸ்டேக்ஸ் வந்துச்சோ அதை நீங்கள் இன்னும் அந்த லெசனை போய் இன்னொரு தடவை பாருங்க, ரிவைஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய எழுதி பாருங்க. ஓகே, இல்லை நீங்கள் இந்த டென்சஸ் இன்டர்மீடியட் கோர்ஸ்லையும் வந்து ஜாயின் பண்ணலாம். பிகாஸ் 30 லைவ் ஹவர்ஸ் யோசிச்சு பாருங்க. சரி, இவ்வளோ வீடியோஸ் யூடியூப் சேனல்ல இருந்தா கூட நான் ஏன் ஒவ்வொரு தடவையும் ஒரு லைவ் கோர்ஸ் அனௌன்ஸ் பண்றேன்னா, நீங்க யூடியூப் வீடியோஸை பார்த்து லேர்ன் பண்ணுவீங்க, ரைட்? பட் இங்க லைவ் கிளாஸஸ்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த எக்ஸசைசஸை நீங்க லைவா சால்வ் பண்ணும்போது மற்றவங்க பண்ற தப்புகள்ல இருந்தும் நம்ம லேர்ன் பண்ணுவோம், நம்ம பண்ற தப்புகள்ல இருந்து லேர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸை மாடல் பண்ணி நம்மளுடைய லைஃப் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சில சென்டென்சஸ் நீங்களா ஃப்ரேம் பண்ணும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் போடணுமா, ப்ரெசன்ட் கண்டினியூஸா, சிம்பிள் பாஸ்டா பாஸ்ட் கண்டினியூஸா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா, சிம்பிள் பாஸ்டான்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் இந்த கம்பேரிசன் பண்ண தான் உங்களுக்கு கிளாரிட்டியே கிடைக்கும். ப்ராக்டிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அப்போதான் வந்து உங்களுக்கு இந்த மாஸ்டரியை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஐ வெல்கம் யூ டு ஜாயின் த நியூ கோர்ஸ் ஆன் டென்சஸ். ஓகே, இல்லை உங்களால் இந்த காலையில் 5 to 6 லைவ் கிளாஸே வரவே முடியாது, ரெக்கார்டட் செஷன்ஸை தான் பார்க்க முடியும். ஆனால் ரெக்கார்டட் செஷன்ஸையே தினமும் பார்த்துக்கிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் இந்த சென்டென்சஸை கூட நீங்கள் எழுதி ஷேர் பண்ணலாம், லைவ் கிளாஸ் வரலைன்னா கூட. ஸோ அங்கே நான் போடுற கரெக்ஷன்ஸை பார்த்து கூட நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இல்லை எப்பயாவது நடுவில் லைவ் கிளாஸ்க்கு எப்பயாவது வர முடியுமா வரலாம், ரைட்? ஸோ இட்ஸ் அப் டு யூ டு மேக் யூஸ் ஆஃப் த நியூ கோர்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டென்சஸை நல்லா தரோவாக படிக்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்களோ இல்லையோ இந்த விஷயங்களை நிறையா தெரிஞ்சுக்குவாங்க, ரைட்? ஸோ see you in the next lesson. Thank you for watching.